இந்த எபிசோடில் நாம விஜய் கார்த்திகேய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மார்க் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கர்நாடகாவில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பல கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பதுக்கப்படுது. அது டானாக வலம் வரும் நவீன் சந்திராவுடையது என்பதும், அதனை கடத்தும் வேலையை செய்வது குரு சோமசுந்தரம் என்பதும் தெரிய வருது. இதையடுத்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கண்டையெடுக்க போலீஸ் சூப்பரண்டு ஸ்விச்சா சுதீப் களமிறங்குறாரு. சில பிரச்சனைகளால் சஸ்பென்ஸில் இருக்கும் அவர் தனது குழுவுடன் இந்த வேலையை ரகசியமாக செய்கிறாரு. இன்னொரு புறம் முதலமைச்சர் படுத்த படுக்கையாகி போக அவரை கொன்று முதலமைச்சர் பதவிக்கு வர ஆயுதமாறாரு அவரது மகன் சைன்டாம் சாக்கோ. இந்த கொலையை டாக்டர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்துடுறாரு. இந்த விவகாரம் சைன்டாம் சாக்கோவுக்கு தெரிய வர அந்த செல்போனை தேடி டாக்டர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போதுதான் அந்த செல்போனும் டாக்டர் மகன் கடத்தப்பட்டிருப்பதும் அவரை போலவே 18 சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டிருப்பதும் தெரிய வருது. குழந்தைகள் ஏன் கடத்தப்பட்டனர்? கொலை வீடியோ அடங்கிய அந்த செல்போன் கிடைத்ததா? போதைப்பொருள் கும்பலை கிச்சா சுதீப் கொலையெடுத்தாரா? இதற்கு பின்னணி என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. ஆக்ஷன் அதிரடி ஒரு புறம், பஞ்ச் டைலாக்கு மறுபுறம் என கிச்சா சுதீப் அமக்கலப்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம். சண்டை காட்சிகளிலும் பொறிப்பறக்க உக்கிரம் காட்டியிருக்கிறாரு. ஆக்ஷன் பிரியர்களை குஷிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். நவீன் சந்திரா, விக்ராந்த் இவரது நடிப்பிலும் வில்லத்தன் நன்றாக பளிச்சிடுது. தீப்சிகாவின் நடிப்பும் கவனிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். சண்டை காட்சியிலும் கலக்கியிருக்காங்க. குரு சோமசுந்தரம், யோகி பாபா ஆகியோரின் கதாபாத்திரங்கள் எதிர்பார்த்த அழுத்தமில்லும் தொழுது. சேகர் சந்திராவின் ஒளிப்பதிவு மிரட்டல்னு சொல்லலாம். அஜினிஷ் லோக்நாத்தின் இசை படத்திற்கு பலம். அதிரடி காட்சிகள் பலம் சொல்லலாம். ஆனால் திரைக்கதையில் கண்ணாபின்னவென்று வண்டி ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். சில இடங்களில் காட்சிகளின் பிழைப்பில்லைன்னு தோணுது. லாஜிக் மீறல்கள் பற்றி துளியும் கவலையின்றி ஆக்ஷன் பிரிவுகள் மட்டுமே குறிவைத்து கவனம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர்.